இலங்கையில கடந்த 24 மணித்தியாலத்துல மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிற 2 முக்கியமான விஷயங்களோட இன்றைய நாள்ல இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளை பார்க்க போறோம். முதலாவது விஷயம், வருகின்ற 15ஆம் திகதி இலங்கையில இலங்கையில முதலாவது தடவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகத்திலே இது முதலாவது தடவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சம்பவமானது மிருகங்கள எண்ணிக்கை அல்லது கணக்கெடுக்கிற ஒரு நிகழ்வு இலங்கையில முதல் தடவையா நடக்க போகுது. வருகின்ற 15ஆம் திகதி சனிக்கிழமை காலையில 8 மணிலிருந்து 8:05 இந்த 5 நிமிடங்களுக்குள்ளதான் இந்த கணக்கெடுக்கிற நிகழ்வு இடம்பெற போகுது. இந்த நிகழ்வு தொடர்பான பலதரப்பட்ட விமர்சனங்கள் கடந்த நாட்கள்ல இருந்தது. அரசாங்கம் இந்த கணக்கெடுப்பை ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற கேள்விக்கான பதில்களோட சில விமர்சனங்களை நாங்க பார்த்தோம். சரி, இந்த விமர்சனங்கள் என்னென்ன அப்படின்றத நாங்க பிறகு பார்ப்போம். ஆனா இந்த கணக்கெடுப்புக்கு என்னென்ன தயார்படுத்தல்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய நாள்ல முழுமையான தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கு தனியான ஒரு படிவம், அதாவது ஒரு ஃபோம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபோமை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது தமிழ் மொழியில, சிங்கள மொழி 2 மொழியிலையும் இது இருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய மாவட்டம் எது, கிராம சேவகர் பிரிவு எது, பிரதேச செயலகம் எது, முகவரி எது அப்படின்றத நீங்க இதுல குறிப்பிடணும். இதுல நீங்க 8 மணிலிருந்து 8:05 அதாவது சனிக்கிழமை 15ஆம் தேதி காலையில 8 மணிலிருந்து 8:05 உங்களுடைய பிரதேசங்கள்ல, உங்களுடைய தோட்டங்கள்ல, உங்களுடைய வீட்டு தோட்டங்கள்ல, உங்களுடைய காணிகள்ல, உங்களுடைய வயல் காணிகள்ல, உங்களுடைய விவசாய காணிகள்ல, நெற்காணிகள்ல எங்க நீங்க மிருகங்களை, குறிப்பா இதுல சொல்லப்பட்டிருக்க மிருகங்கள், அதாவது இந்த பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்ட மிருகங்கள், செங்குரங்கு சொல்லப்பட்டிருக்கு, குரங்கு, மரஅணில், மயில் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா சரி டாட் டாட் போட்டிருக்காங்க. அதுல எத்தனை நீங்க பாத்தீங்க இந்த இதுக்குள்ளன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதோட நீங்க உங்களோட கையெழுத்துக்கிட்டு இதை சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் இந்த படிவம். இது முதல் முறையா இலங்கையில நடக்குது. இந்த படிவம் வந்து நாம சாதாரண ஓகே ஒரு ஆளுக்கும் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். இது எத்தனை படிவங்கள் இதுல பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 7 மில்லியன் 70 லட்சம் படிவங்கள், இந்த ஃபோம்கள் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபோம்கள், அதாவது இந்த படிவங்களை பிரிண்ட் செய்யறதுக்கு அல்லது இந்த ஆவணங்களை தயார்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் ரூபாய்கள், அதாவது 24 லட்சம் செலவாகிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஃபோமுக்கு, ஒரு பேப்பருக்கு வந்து 30% செலவாகிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாள்ல பெரிய அளவா பேசப்படுகின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கு. நீங்க சொல்லுங்க, இது தொடர்பான பல விமர்சனங்கள் இருக்கு. 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி இலங்கையில் இருக்கிற அவ்வளவு மிருகங்களை எண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு, தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லி பல எதிர்த்தரப்பு பக்கமாக அல்லது மக்களுடைய கருத்துக்களாகவும் பல இருந்தாலும், அரசாங்க பக்கமா இது தொடர்பா என்ன சொல்லப்படும் சொன்னா, இல்ல சில வேளையில இது சரியாகலாம், பிழையாகவும் ஆகலாம். ஆனா ஒரு தடவையிலே எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியாது. நாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம். இவ்வளவு எத்தனை பேர் இருக்காங்க, இது எல்லாமே வந்து விவசாயத்தை அல்லது பயிர்களை நாசப்படுத்துற உயிரினங்கள். இவங்களை கணக்கெடுக்கும் பொழுது இவங்களை என்ன செய்யலாம், எந்த பிரதேசத்துல அதிகமா இருக்கு அப்படின்றது ஒரு அளவுக்காவது ஊகிக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி தான் அரசு தரப்பு பக்கமாக இது சொல்லப்படுது. இது முடிஞ்சதுக்கு பிறகுதான் என்ன ஆக போகுது, எதாக போகுது தெரியல. இது தொடர்பான பல விமர்சனங்கள் இருக்கு. இந்த விமர்சனங்கள் எல்லாமே இந்த முடிவு என்ன சொல்லும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல பதிவிடுங்க. பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த ஃபோம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க. 2வது விஷயம், இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய, இவங்க தொடர்பான விமர்சனம் ஒரு 2 நாள்ல இல்ல, நேற்றிலிருந்து இருந்து பெரிய அளவா பேசப்படுகின்ற ஒரு பெரிய விமர்சனமா மாறி இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் திகதி ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியிடப்படுது பிரதமரால. அதாவது புதிதாக பதவியேற்றதுக்கு பிறகு அவங்களுடைய பதவி அந்த பரபரப்பான அந்த சூழலுக்குள்ள இந்த பல விஷயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. அதுல இது முக்கியமா வெளியிடப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேர் இதுக்கு வரவேற்பும் சொல்லியிருந்தாங்க, ஆதரவு தெரிவித்த ஒரு விஷயம், நிறைய பேர் பகிர்ந்த ஒரு விஷயம். இது வந்து இப்ப இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது ஒரு பெரிய அளவான ஒரு விமர்சனத்துக்கு பிரதமர் வந்திருக்காங்க. பிரதமர் யூ டர்ன் அப்படின்ற தலைப்பில் பலதரப்பட்ட செய்திகளை நாங்கள் ஆங்கில ஊடகங்கள்ல பார்க்க கிடைக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு தகவல் வந்து வெளியிடப்படுது பிரதமர் அமைச்சினுடைய அலுவலகத்தால. இதுதான் அந்த படிவம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் சொன்னா, முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாடசாலை தொடர்பான பலதரப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல முதலாவதா கோடிட்டு காட்டப்பட்டிருக்க, நீல நிறத்துல கோடிட்டு காட்டப்பட்டிருக்க விஷயம் சொன்னா, பாடசாலை நிகழ்வுகளுக்கு
அரசியல்வாதிகளை அழைக்கக்கூடாது அல்லது அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயமான ஒரு நிபந்தனை அல்லது ஒரு சட்டமன்றத்தை விட ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருது. இந்த அறிவித்தலுக்கு இணங்க கடந்த காலங்கள்ல நாம பெரிய அளவா அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகள்ல பார்க்க கிடைக்கல. குறிப்பா எதிர்க்கட்சியினுடைய யாருமே போனதை பார்க்க கிடைக்கல. ஏன்னா இது ஒரு விஷயமா அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு. இதை பின்பற்றுறது நிறைய பேர் இதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல நாங்க பார்த்தோம், பிரதமர் அவர்கள் பல பாடசாலை நிகழ்வுல கலந்து கொண்டாங்க. அப்பப்ப அந்த நிகழ்வுகளுடைய விஷயங்கள், புகைப்படங்கள், செய்திகள் எல்லாம் நாங்க பார்த்தாலும் கூட, இவங்க போயிருக்காங்களே, ஓகே, ஒரு நிகழ்வு போல, அடுத்த இது வேற ஏதோ விஷயம் போல அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி போனாலும், நேற்றைக்கு முந்தைய நாள்ல கம்பஹால ஒரு பாடசாலை ஒன்றுல முன்னாள் சபாநாயகர், அதாவது உங்களுக்கே தெரியும், அந்த பட்டம், அவருடைய படிப்பு அல்லது அவர் பெற்றுக்கொண்ட அந்த படிப்பு தொடர்பான பட்டம் தொடர்பாக சர்ச்சைக்குள்ளாக்கி அவர் பதவி விலகி இருந்திருந்தார். இவர் அசோக் ரன்வெல்ல, பேர் மறந்துட்டேன், அவர் ஒரு பாடசாலை நிகழ்வுக்கு போயிருக்காரு. இந்த நிகழ்வுக்கு இவர் எப்படி போனாரு? இப்படி ஒரு அறிவித்தல் இருக்கு, அரசாங்கத்தாலே சொல்லப்பட்டது, அவங்க அரசாங்கத்தாலே சொல்லப்பட்டது, பிரதமராலே சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி போனாரு அப்படின்ற கேள்வி எதிர்கட்சியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்க இவர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இது இப்படி சொல்லியிருந்தீங்க, ஆனா இப்ப முன்னாள் சபாநாயகர் போயிருக்காரு, இது எதிர்கட்சியினருக்கு மட்டும்தான் அந்த சட்டமா, ஆளுங்கட்சிக்கு இது இல்லையா, உங்களுக்கு இது இல்லையான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இதுக்கு பிரதமர் பதில் அளிச்சிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, நான் ஒரு இடமும் அப்படி சொல்லலையே, அதாவது பாடசாலை நிகழ்வுக்கு போகக்கூடாது என்று சொல்லல, பாடசாலையில அரசியல் செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இந்த படிவத்தின் அடிப்படையில, அவங்க வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில, பாடசாலை நிகழ்வுக்கு எந்த அரசியல்வாதிகளும் போகக்கூடாது, அவங்கள பாடசாலை நிர்வாகம் அழைக்கக்கூடாதுன்றதான் இதுல இருக்க விஷயம். இந்த படிவத்தினுடைய கீழ்ப்பகுதியிலையும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுடைய உரையில சொன்ன ஒரு விஷயம் அதை கேட்பாங்க. අශෝක රංගවල මහත්තයාද හේනගම මධ්‍ය මහා විද්‍යාලයේ නිවාසාන්තර ක්‍රීඩාවලට සහභාගී වෙනවා. මම අහන්නේ තාම නීතිය තියෙනවද අග්‍රාමාත්‍යතුමිය? එහෙම නැත්නම් විපක්ෂයට විතරක් දාපු නීතියක්ද මේ තියෙන්නේ? මම කිව්වේ පාසල් පද්ධතිය දේශපාලනයට පාවිච්චි කරන එකෙන් වැළකී ඉන්න අපි සියලු දෙනාම මැදිහත් විය යුතුයි. එහෙම නැත්නම් කාටවත් ඉස්කෝලේ යන්න තහනමක් ඇති කරේ නැහැ. එහෙම නීතියක් නම් අලුතෙන් ඇති කරෙත් නැහැ. பாடசாலை நிகழ்வுக்கு அழைக்க கூடாது அல்லது போகக்கூடாதுன்னு நான் சொல்லல. பாடசாலை அமைப்புகளை வைத்து அரசியல் செய்யாதீங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பெரிய அளவுல பேசப்படுகின்ற, இவங்களுக்கு எதிரான பல விமர்சனங்கள் இப்ப தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய சில கொள்கைகள் அல்லது அவங்க சொன்ன சில வாக்குறுதிகள் மீளவும் பெறப்படுது. நாங்க அப்படி சொல்லலையே, இப்படித்தானே சொன்னோம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் கடந்த நாட்கள்ல அரசாங்கத்தின் மேல வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு. அதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பிரதமருடைய இந்த அறிக்கை அப்படின்றது பலதரப்பட்ட இடங்கள்ல பல விஷயங்களாக பார்க்கப்படுது. அரசாங்கத்தின் மீதும் நீங்க சொன்னது எல்லாமே இப்படிதான் ஒவ்வொன்றா மாற்ற போறீங்களா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது. வருகின்ற நாட்கள்ல உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏற்கனவே அரசாங்கத்துக்கு மேல இருந்த கொஞ்சம் கொஞ்சமான அந்த பெரிய அளவான மதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கா, கிராம பக்கமாக இன்னும் கொஞ்சம் குறைந்து இருக்கிறா அப்படின்ற மாதிரியான பல அதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இப்ப பலதரப்பட்ட விஷயங்களை முன்னாள் அதாவது ஆட்சியாளர்களுக்கு, முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மேலதிகமாக இன்னும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுதே ஒழிய இன்னும் அது தொடர்பான முழுமையான அல்லது ஒரு தீர்க்கமான ஒரு கைது அல்லது பேசக்கூடிய அளவிலான ஒரு கைது நடவடிக்கை கூட செய்ய முடியாம இருக்கு அப்படின்ற பல விமர்சனங்கள் அரசாங்கத்தின் மேல தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் கூட பெரிய அளவா இப்பொழுது பேசப்பட ஆரம்பித்திருக்கு. எனவே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பல சொன்ன விஷயங்கள் இப்ப நாங்க சொல்லல அப்படின்ற விஷயங்களும் ஆதாரத்தோட பல செய்தி இணையதளங்கள், முக்கியமான இலங்கையினுடைய முன்னணி செய்தி தளங்கள் இதை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்காங்க. இது சமூக வலைத்தளங்களையும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நீங்க அந்த நேரத்துல இந்த விஷயம் சொல்லும் போது அவதானிச்சிருப்பீங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. நாம 2 நாளா பேசுற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் அனுராதபுர தேசிய வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்ற பெண் வைத்தியருடைய துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியல் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அவருக்கு 48 மணித்தியால விளக்கமறியல்ல தடுத்து வைத்து விளக்கம் அளிப்பதற்கு அல்லது விசாரிப்பதற்கான அனுமதியை அனுராதபுர நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அதோட அவர் சார்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய தங்கச்சி, அடுத்தது இன்னும் ஒருத்தர்.
இவங்க வருகின்ற 17ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. எனவே மேலதிகமான பல விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இவர் பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர் அப்படின்ற மாதிரியும் இப்பொழுது தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. ஏற்கனவே அவர் ராணுவத்திலும் தப்பி போனவர், ஒரு குற்றச்செயலில் கைதாகி ஜெயிலிருந்து அவர் வெளிவந்து 2வது நாள் தான் இந்த சம்பவத்தை, அதாவது இந்த துஷ்பிரயோகத்தை செஞ்சிருந்தாரு. அதுக்கிடையில அவர் ஒரு மத துறவியா கூட இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் அவர் தொடர்பாக இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கு. அதோட அதாவது அரச வைத்தியர்கள் அல்லது அரச வைத்திய சங்கம் நடத்தியிருந்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று காலை 8 மணியோட முடிவுக்கு வந்திருக்கிறது. சுகாதார அமைச்சினால், சுகாதார அதிகாரிகளினால் நேரடியாக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு சென்று அங்கு வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் அங்கு இருக்கிற மருத்துவ பணியாளர்களோட பேசி இந்த பாதுகாப்பு தொடர்பான உறுதிப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் வருங்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காத மாதிரியான பாதுகாப்புகள் வழங்கப்படும், இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அனுராதபுரம் வைத்தியசாலை மட்டுமல்ல, நாட்டில் உள்ள அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் இந்த நடவடிக்கைகளும் இந்த சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறதை தொடர்ந்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க இன்று காலையில் 8 மணிக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டம் நிறைவுக்குள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த வேலைநிறுத்த போராட்ட காலத்தில் நான் ஒரு விஷயத்தை அவதானித்தேன். நிறைய வைத்தியசாலைகளுடைய வைத்திய பணிகள் அதிகமாக நடைபெற்றதை நான் பார்த்தேன். என்னதான் GMOA நினைக்கிறேன், GMOA அவங்களுடைய அறிவித்தல் நாடு முழுவதும் வைத்தியர்கள் போராட்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னாலும் பல வைத்தியசாலைகளுடைய நடவடிக்கைகள் இடம்பெற்றதை அவதானிக்கக்கூடியதாகவும் இருந்தது. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கப்படுகின்ற அதனுடைய மேலதிக செய்திகளாக இருக்கு. எனவே இது பரவலா பேசப்படுகின்ற 3 முக்கியமான விஷயங்கள் இலங்கையில் இன்றைய நாளில். ஆர்ஜி சந்துரு யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல முதல் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.